பெரிய செக்கப். இப்படி ஒருத்தி என் தலையில கட்டி வச்சிட்டீங்களே. எங்க போனாலும் ஏன் குழந்தை இல்லைன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பதில் சொல்லி சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. மாப்ள, இந்த தடவை நீங்க போற டாக்டர் கைராசியானவரு. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல செய்தி வரும். ஆமாமா, இவளுக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் இல்ல, அதுக்கு என்னையும் கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்துறா. இதுக்கு பேசாம குழந்தைய வேண்டான்னு இருந்துடலாம். டேய், அப்படி சொல்லாதடா. உனக்குன்னு ஒரு வாரிசு ரொம்ப முக்கியம். நாம இன்னைக்கு பண்ணி வச்சிருந்தெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு யார் எடுத்துட்டு போவா? நம்ம பிள்ளைங்க தான்டா. அதுலயும் ஒரு ஆம்பளை வாரிசு ரொம்ப முக்கியம். அது இதுன்னு சொல்லாம போய் டாக்டர் பாரு. சரிங்க. ஏய், அதான் ஹாஸ்பிடல் போகணும்னு தெரியும்ல, சும்மா இதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க. போய் ரெடியா போ. சரிங்க. அம்மா, சித்ராவை எங்க காணோம்? அவளுக்கு கல்யாணம் சொன்னதும் அழுதுகிட்டே ரூம்ல படுத்துட்டு இருக்கா மாமா. அவ அப்படித்தான் இருப்பா. போக போய் எல்லாம் சரியாயிடும். வேண்டாம், இப்பவே சித்ராவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு என்னடா அவசரம்? கொஞ்ச நாள் போகட்டுமே. பா, உங்களை இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன். இப்பெல்லாம் 15-16 வயசுலயே போனை கையில கொடுக்க வேண்டியது. அதுல ஏதாவது கண்ட கபூதியை பார்த்து பிடிச்சி போய் அதுதான் லவ், அவன் தான் வாழ்க்கைன்னு அவன் கூட ஓடி போக வேண்டியது. இந்த தலைவலிலாம் நமக்கு எதுக்கு? அதுவும் இல்லாம எப்ப இந்த வீட்டை தாண்டி அவளுக்கு படிப்பு அப்படின்ற எண்ணம் வந்துச்சோ அதுக்கப்புறமும் விட்டு வைக்க கூடாது. சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அப்பதான் நம்ம குடும்ப பழக்க வழக்கத்தை காப்பாற்ற முடியும். புரியுதுல? அதான். நீ தொட்டு தாலி கட்டும் உன் பொண்டாட்டி சாப்பிடாம பட்னியா இருக்காடா. இத பாரு, போனா பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். இந்துதான் உன் பொண்டாட்டி. அவளுக்கு சாப்பாடு கூட போடாம சாவடிக்காதடா. என்ன கருணா, சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? வேற ஏதாவது வேணுமா? அதெல்லாம் இல்ல அண்ணி. இந்துவுக்கு சாப்பாடு. ஆமால, மாமாவை கேட்காம என்னால சாப்பாடு கொடுக்க முடியாதே. அண்ணி, எப்படியாச்சும் கேளுங்க அண்ணி. சாப்பிடு சாப்பிடு. பிரச்சனையை தீர்த்து வச்சுட்ட. ரொம்ப தேங்க்ஸ். மாமா, எந்நேரமும் உங்களை பார்த்துட்டே இருக்க முடியாது. சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்க டப்புன்னு வெளியே தாண்டிடுவீங்க. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னு வைங்க. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. என் கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, மனசு கேட்கல, பார்க்கவும் பாவமா இருக்கா. அதான் தப்பு மாமா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. பாவம் பாத்தீங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப தப்பான பாதைக்கு தான் போகும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு வைங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட பாவம் பார்க்க மாட்டேன். ஏய், அப்படிலாம் எதுவும் நடக்காது. இப்போ நான் பாத்துக்கிறேன். போன்னு சொல்றேன்ல, போ. இரு இந்தா பேசு. சொல்லு செல்வி. இந்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சரி, அப்பா கிட்ட பேசினேன். நேத்து நைட் நீ ஃபோன் பண்ணதா சொன்னாரு. நீ நல்லா இருக்கேன்னு சொன்னாரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இந்து உண்மையிலே நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா? இந்தா ஒரு நிமிஷம் இரு. போனவே இப்ப சொல்லு செல்வி. இந்து உண்மையாவே நீ சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். நான் சந்தோஷமா தாண்டி இருக்கேன். சரி சரி இந்து, அப்படின்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னன்னு தெரியல, உங்க அக்கா தான் 2-3 நாளா ஒரே வாந்தி எடுத்துட்டு இருக்கா. இன்னைக்கு காலையில கூட வாந்தி எடுத்தா. உங்க அப்பா வேற தீபா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? யாரோ மளிகை கடையில வச்சு அப்பா கிட்ட தீபா வாந்தி எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிருக்காங்க. ஒருவேளை வயித்துல புள்ளைய வாங்கிட்டு வந்திருக்காளோ என்னமோன்னு அப்பா காதுபட பேசிருக்காங்க. அத கேட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தப்போ தீபா மறுபடியும் வாந்தி எடுத்துட்டு இருந்திருக்கா. அதான் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிடலான்னு கூட்டிட்டு போயிருக்காரு. தோ இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் 2 பேரும் கிளம்பி போனாங்க. செல்வி என்ன சொல்ற நீ?